Dinamalar Cricket Festival presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். நாங்க சொன்னா எப்படிங்க மிஸ் ஆகும், நடந்துதானங்க ஆகும் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை வாசஸ் சிஎஸ்கே. தூத்துக்குடி கொத்தனாராக மாறிய சிஎஸ்கேன்னு டைட்டிலே போடுறான். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் எதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்றேன், வாங்க. வணக்கம் மை டியர் மக்களே, இது தீனமலரின் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. நாங்க சொன்ன மாதிரி தானங்க மேட்ச் நடந்தது. அப்படியா அப்பா, என்னப்பா சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும், அதையும் போய் பாருங்க. இப்பயே சொல்றேன் பார்க்காதவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து டாஸ் வின் பண்றவங்க கண்டிப்பா போலிங் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதே மாதிரி வந்து டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா போலிங் தான் செலக்ட் பண்ணாங்க. சோ ஓப்பனிங் வந்து மும்பைக்கு இறங்கினது ரிக்கில்டனும் நம்ம ரோஹித் சர்மாவும். விருந்துக்கு வந்த மாப்பிள்ள சீக்கிரமா வீட்டுக்கு போனாரன்ற மாதிரி 4 பால் ஃபேஸ் பண்ணி இந்த ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா கலி அகமது பால்ல டக் அவுட் ஆகி பெவிலியன் போயிட்டாரு. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரிக்கில்டன் நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கும்போது அவர் ஒரு 13 ரன் எடுத்தாரு. எடுத்த ரிக்கில்டன் விக்கெட் நானே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் விக்கெட் ரெண்டுத்தையுமே நானே காலி பண்றேன் அப்படின்ற மாதிரி கலி அகமது அவரோட அடுத்த ஓவர்ல ரிக்கில்டனை காலி பண்றாரு. ஸோ 21 for 2 அப்படின்ற மாதிரி மும்பை போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டது. அதெல்லாம் எங்க அண்ணன் எடுக்க விடுவாரா, எங்க அண்ணன் ஸ்பின் அள்ளி தெளிக்கிறதுல மண்ணே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு மீண்டும் வந்த ஆஷனா வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட முதல் ஓவரை போடும் போதே அந்த ஓவர்லயே விக்கெட் வில் ஜாக்சன் காலி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 31 for வந்து பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் நல்லாவே பில்ட் பண்ணாங்க. அவங்க பில்ட் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா குளிக்குழுந்து தலையை எட்டி விட்டு பாக்குற எலி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்துட்டு வந்ததுன்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸுக்கு. அந்த உயர்ந்துட்டு வந்த ஸ்கோர் அழிக்கிறதுதான் நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி 1-6 ஜெராக்ஸ் ஆன நம்ம நூர் அகமது போலிங் போட வந்தார். ஸோ போலிங் போட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை விக்கெட்டை காலி பண்ற செம்ம ஸ்டெம்பிங் நம்ம தலை தோனிக்கு. 23 வயசுல பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோனி ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால வந்து அந்த விக்கெட்டை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஸ்கை அவுட் ஆக வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராபின் வந்திருக்காரு. இப்பதானே ராபின் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவார் ராபின் சிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம்னு போறதுக்குள்ள அவர் விக்கெட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமது எடுத்து காலி பண்ணிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்த நம்ம திலக் வர்மா விக்கெட்டையும் அதே ஓவர்ல காலி பண்ண. ஸோ வந்து பாத்தீங்கன்னா தத்தளித்தது வந்து பாத்தீங்கன்னா மும்பைனே சொல்லுவாங்க. ஏன்னா 95 for 6 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது பெருசா யாராச்சும் ஜொலிக்கணுமே, சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயங்க தீபக் சகர் கடைசி நேரத்துல வந்து வெளுத்து விட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 130 தான் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டா இருக்குன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 155 வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து செட் பண்றாரு நம்ம தீபக் சகர். சோ வந்து பாத்தீங்கன்னா ஏப்பா தீபக் சகர் என் விசுவாசம் ஜியோ டன்டன் காம்ஸ்டெல் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. ஸோ ஓப்பனிங் சிஎஸ்கேக்காக ஆட வந்து பார்த்தீங்கன்னா ரச்சினும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் தானே நீங்களும் எது நினைச்சிங்க, நானும் அதான் நினைச்சேன். ஆனால் அதுதான் கிடையாது, ராகுல் திரிபாத்தி வந்தாரு. என்னங்க வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தை போல வந்து பாத்தீங்கன்னா காமிச்சு விட்டு போயிட்டு நான் சொன்னேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாத்தியும் தீபக் போடாமலே எனக்கு ஒரு பிலீஃபே இல்லை அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு இன்டென்ஷன் சொல்லிச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரிபாத்தி வந்து 2 ரன்ல காலி ஆகிட்டாரு ஓப்பனிங்ல. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பாத்தீங்கன்னா செமையா ஒரு கேப்டன் நாக் ஆடினார். அவரோட ஃபாஸ்டஸ்ட் 50 இந்த மேட்ச்ல கொண்டு வந்த 22 பால் மனுஷன் 50 பிரிச்சு தேவையான இடத்துல 6 தேவையான இடத்துல 4ன்ற மாதிரி வந்து அடிச்சு வெளுத்தாரு. அவர் சப்போர்ட் பண்ணும் விதமா ரச்சினும் செமையா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி மேட்ச் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 50 தாண்டோடனே ருத்ராஜ் விக்கெட் காலியாகுது. இதெல்லாம் எடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம விக்னேஷ் புத்தூர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் ஒரு புது பையன் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க. அவரு சிஎஸ்கேவுக்கே புத்தூர் கட்டு போட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. ருத்ராஜ் விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸர் தூபேன்னு சொல்லப்பட்ட சிவம் தூபே விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபக் கோடாவையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க போங்க சார் போங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரையும் அமுச்சு விட்டார். ஸோ 3 விக்கெட் செமையான விக்கெட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஜெயிச்சிரும் சிஎஸ்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிச்சு. இந்த விக்கெட் போறதெல்லாம் பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் வந்து அவரோட அதிரடி ஆரத்தை கம்மி பண்ணி பாலுக்கு சரியா அடிச்சாலே இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆடினாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ண விதமா ரவீந்திர ஜடேஜாவும் ஆனாரு. ஸோ 2 பேரும் நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 50 அடிச்சார் நம்ம ரச்சின். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா ஒரு 17 ரன் தேவையில்லாத ரன் ஒரு வேலை பொட்டு வச்சு தங்க கூடம் பாட்ட நானும் கேட்கணுன்ற மாதிரி ஜடேஜா ஆசைப்பட்டாரு என்னன்னு தெரியல. அந்த ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ தோனி கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 பாலுக்கு 4 ரன் இருக்கும்போது வந்தாரு. ஸோ அப்படியே வந்து
பாத்தீங்கன்னா அவர் நல்லா அடிப்பாருன்னு பார்த்தா ஸ்ட்ரோக் மட்டும் தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் 6 பாலுக்கு 4 ரன்னுங்கன்ற மாதிரி சாட்னாக் போடுவாங்க. மொதல் பால் 6 தூக்கி அடிச்சு சிஎஸ்கே வான் த மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ப்ரொடக்ஷன் நான் சொன்ன ப்ரொடக்ஷன் தினமலர் கிரிக்கெட் த்ரூவால சொன்ன ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறிச்சு. சிஎஸ்கே வான் த மேட்ச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது தினமலர் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India Sky Towers. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன், நோ டென்ஷன்.